ஓம் சரவண பவ. முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனிதமான சஷ்டி விரதம் பற்றி இப்போது விரிவாக காண்போம். வரும் மே 21 வைகாசி மாதத்தின் புனிதமான வளர்பிறை சஷ்டி திதி வருகிறது. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த இந்த நாளில் விரதம் இருப்பது நம் வாழ்வில் மங்களமான மாற்றங்களை கொண்டு வரும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது ஆன்றோர் வாக்கு. அதாவது மனதார முருகனை வேண்டி சஷ்டி விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரம் முதல் வாழ்வில் சகல நன்மைகளும் கிட்டும். முருகன் என்றால் அழகு மற்றும் இளமை என்று பொருள். சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றிய 6 தீப்பொறிகளே சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. அன்னை பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்த போது அவர்கள் ஓருருவாக மாறி 6 முகப் பெருமானாக தோன்றினர். ஞானத்தின் வடிவான அவர் தனது கையில் ஏந்தியிருக்கும் வெற்றிவேல் நமது அறியாமையை அழிக்கும் பேரறிவின் குறியீடு. இந்த மே 21 அன்று நாம் மனதார முருகனை வழிபடும்போது நமது வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி வெற்றிக்கான புதிய பாதைகள் திறக்கும். செந்தில் ஆண்டவனின் அருள் ஒளி உங்கள் இல்லங்களில் நிறையற்றும். தேவராய சுவாமிகளால் அருளப்பட்ட கந்த சஷ்டி கவசம் வெறும் பாடல் அல்ல, அது ஒரு மகா மந்திரம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று தொடங்கும் அந்த வரிகளை இந்த நாளில் குறைந்தது 6 முறையாவது பாராயணம் செய்யுங்கள். இது உங்கள் உடலையும் ஆன்மாவையும் ஒரு கவசம் போல காத்து எதிரிகளின் தொல்லை மற்றும் தீய சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையில் நீராடி முருகனின் திருவுருவப் படத்தின் முன் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அன்று முழுவதும் பால் அல்லது பழம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். இயலாதவர்கள் ஒருவேளை உணவருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். மாலையில் முருகனின் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்வது சிறந்தது. இந்த வைகாசி சஷ்டியில் முருகப்பெருமானின் அருளால் உங்கள் கவலைகள் அனைத்தும் தீரட்டும். வாழ்வில் நீடித்த மகிழ்ச்சியும் அமைதியும் செல்வமும் பெருகட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.